Hi all, greetings from Tamil Nadu Hospital and Tamil Nadu Test Tube Baby Center. YouTube comments la irukattum illa OP la ரொம்ப காமனா பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய क्वेश्चंस வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த क्वेश्चंस வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஐவிஎஃப் பற்றி என்ன கேட்பாங்கன்னா, டஸ் ஐவிஎஃப் காஸ் எக்டாபிக்ஸ்ன்னு கேட்பாங்க. யூஸ்வலாக வந்து நீங்கள் ஐவிஎஃப் பண்ணும்போது ஒரு ஐவிஎஃப் சென்டரில் இருக்கீங்கனால யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸ். இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு சர்டன் க்ரைட்டீரியாஸ் ஆர் தேர். ஒரு எம்ப்ரியோ ஜஸ்ட் லைக் தட் நம்ம யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. 1 to 2 சென்டிமீட்டர் பிலோ த ஃபண்டஸ் தான் அதை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபியூ க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மைக்ரேட் ஆகி போய் டியூபல் ப்ரெக்னன்சி வந்துருமோ அப்படின்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஐவிஎஃப்ல எக்டாபிக் ப்ரெக்னன்சி இஸ் வெரி வெரி ரேர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பிஃபோர் கன்செப்ஷன், பிஃபோர் மேரேஜ் கன்சீவ் ஆகிறதுக்கு எதுவும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணுமா? ஜென்ரலாக இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் தான். யூஸ்வலாக என்ன அட்வைஸ் பண்ணுறதுனா, இப்போ லேட் மேரேஜஸ், நியரிங் 30க்கு மேரேஜ் ஆகுது, இல்லை ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அபார்ஷன் இருக்குது, இல்லை இன்னும் குழந்தைங்க ஜெனட்டிக் அப்நார்மலிட்டிஸோட இருக்காங்க அப்படின்னா யூ கேன் ஹாவ் ப்ரீ கன்செப்ஷனல் ஃபோலிக் ஆசிட். ஒரு ஃபோலிக் ஆசிட் 5 mg எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அது அபார்ஷன்ஸை, நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். மற்றபடி ஒரு மல்டி விட்டமின்ஸ் எதுவும் ஒரு விட்டமின் இ ஆர் எனி அதர் விட்டமின்ஸ் வந்து யூ கேன் ஹாவ், இல்லை ஜென்ரல் கால்சியம் அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். மற்றபடி கன்சீவ் ஆகும்னா டெஃபினட்டாக அது ப்ரீ கன்செப்ஷனல் டேப்லெட்ஸ் எடுத்தால் தான் மேண்டேட்ரி அப்படிங்கிறது எந்த ரூலும் கிடையாது. ஓகே, அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் சேஃப் எனி சைட் எஃபெக்ட்? பேசிக்கலி கான்ட்ராசெப்டிவ் பில் அப்படிங்கிறது ஹார்மோனல் பில்ஸ், அதாவது ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் கம்பைன் பில்ஸ் ஜென்ரலாகவே கொடுக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ்க்கான சைட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும், லைக் நாசியா அண்ட் வாமிட்டிங். அதனால தான் ஜென்ரலாகவே ஆப்ஸ்டடிஷியன்ஸோ கைனகாலஜிஸ்ட் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது ஆன்டி வாமிட்டிங்க்கு டேப்லெட்ஸ் கொடுத்து தான் கான்ட்ராசெப்ஷனுக்கு பில்ஸ் கொடுப்பாங்க. இதனால மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. ரைட்? ஹவு டு ஐடென்டிஃபை ஓவுலேஷன் அதர் தேன் சர்விக்கல் மியூக்கஸ் மெத்தட்? இது எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டவுட். ஓவுலேஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்பாங்க. ஆல்ரெடி நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஓவுலேஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நேச்சுரல் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெத்தட், அது மாதிரி நிறைய வேரியஸ் மெத்தட், சர்விக்கல் மியூக்கஸ் மெத்தட் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாமே சோஃபார் ஹைலி ப்ரெடிக்டபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்ஹெச் வந்து எல்ஹெச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓவுலேஷன் ப்ரெடிக்டர் கிட்னு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். நம்ம யூபிடி ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி அந்த கிட் அவைலபிள். ஏர்லி மார்னிங் யூரின் நீங்கள் வந்து அதில் ட்ராப் பண்ணால் ஜஸ்ட் டபுள் லைன் ஃபார்ம் ஆனால் எல்ஹெச் வந்து பிளட்ல ரிலீஸ் ஆகிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் ஓவுலேஷன் ஹேஸ் ஹேப்பன்டுன்னு அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து அபவ் 95% சென்சிட்டிவ். ஸோ அது மாதிரி ப்ரெடிக்டர் கிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரஃபாக நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா நம்ம பீரியட்ஸ் ஆன டேட்லேருந்து 10 to 14 days அப்புறம் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஓவுலேஷன், அது மூலமாக எது வந்து சேஃப் பீரியட் எது அன்சேஃப் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்? தென் லோ லையிங் பிளாசண்டா பற்றி கேட்டிருக்காங்க. இது நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்து பிளாசண்டல் பொசிஷன் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். யூஸ்வலாக ஃபண்டஸோட, அதாவது யூட்ரஸோட என்டீரியர் சைடு ஆர் பொஸ்டீரியர் சைடு தான் இருக்கும். சப்போஸ் லோ லைன்னா கீழே இருக்கிறதா அர்த்தம், அதாவது சர்விக்ஸை கவர் பண்ணி. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணாமல் ஒரு மார்ஜினலாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு 20 to 24 வீக்ஸில் இந்த லோ லையிங் பிளாசண்டா அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் காமன். 28 வீக்ஸ் 7 மாதம் முடியும் போது அந்த பிளாசண்டா மைக்ரேட் ஆகி என்டீரியர் வால்லையோ பொஸ்டீரியர் வால்லையோ போயிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதிக வெயிட் தூக்காமல், ஸ்டேர்கேஸ் எதுவும் ஏறாமல் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மற்றபடி லோ லையிங் பிளாசண்டா அப்படிங்கிறது ரொம்ப பேனிக் ஆகக்கூடிய கண்டிஷன் கிடையாது. நாளடைவில், அதாவது வீக்ஸ் ப்ராக்ரஸ் ஆக அந்த பிளாசண்டா வந்து மைக்ரேட் ஆகிடும். ரைட்? சப்போஸ் இன்கேஸ் மைக்ரேட் ஆகாமல் நம்ம சர்விக்கல் ஆஸை க்ளோஸ் பண்ணி இருக்குன்னா அந்த கண்டிஷனை பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. சப்போஸ் டைப் 3 ஆர் டைப் 4 சென்ட்ரலாக ஆக்குப்பைங்காக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெட் ரெஸ்ட் தேவைப்படும். ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தான் அக்கேஷனல் ஸ்பாட்டிங் ஏற்படுறது உண்டு. ஓகே, தென் கமிங் டு டைப் 1 டயாபெட்டிக் பிகம் அ மதர் ஆஃப்டர் 27. யூஸ்வலாக வந்து க்ரானிக் டயாபெட்டிஸில் இருக்காங்க, அவங்க வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னா ஜென்ரலாக நம்ம ப்ரெக்னென்சியில் டயாபெட்டிஸ் எப்படி ஸ்க்ரீனிங் பண்ணுவோம்னா குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட், அதாவது 75 கிராம் குளுக்கோஸ் கொடுத்துட்டு 2 hours கழிச்சு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது, 140 பிலோ அண்ட் 140 above. சப்போஸ் அவங்க ஜிசிடி பாசிட்டிவாக வருது அப்படின்னா வில் ஆஸ்க் them to go for ஃபாஸ்டிங் சுகர் அண்ட் போஸ்ட்பிராண்டியல் சுகர். அதில் ஏதாச்சும் ஒரு மீன் வேல்யூ அப்நார்மலாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஐதர் ட்ரக்ஸ் இல்லைனா ரொம்ப அன்கண்ட்ரோலாக இருந்ததுன்னா வில் கோ ஃபார் இன்சுலின். திஸ் இஸ் த ரொட்டீன் ப்ரோட்டோகால். சப்போஸ் ஒரு க்ரானிக் டயாபெட்டிக் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் 6 weeks ஆயிடுச்சுன்னா வில் அகெயின் கோ ஃபார் ஃபாஸ்டிங் அண்ட் பிபி. ஃபாஸ்டிங் பிபி பார்த்தாலே அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் தெரியும். ஒன்று அவங்களோட அந்த ஹைப்போகிளைசிமிக் ஏஜென்ட்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா, இல்லை இன்சுலின் போட வேண்டி வருமா? மோஸ்ட்டாக க்ரானிக் டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் போடுற மாதிரி தான் வரும். த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி அவங்க இன்சுலினில் சேஃபாக இருந்துட்டு ஆஃப்டர் டெலிவர் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கலாம்.
ட்ரக்ஸ் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 6 வீக்ஸ் இப்போ டெலிவரி பண்ணிட்டாங்க, டெலிவரி பண்ணி 6 வீக்ஸ்க்கு அப்புறம் அகெயின் ஒரு ஃபாஸ்டிங் பிபி எடுத்துட்டு இஃப் நீடட் வி கேன் கண்டினியூ தி ட்ரக்ஸ். இல்லை வெல் கண்ட்ரோல்டாக இருந்ததுன்னா அது இன்சுலின் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ரைட்? ஸோ டெஃபினட்டாக டயாபெட்டிக் ஒரு ப்ரெக்னென்ட் ஆகி டயாபெட்டிஸ் வர்றதுக்கும் டயாபெட்டிக் மதர் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் so many differences is there, right? Okay. Then reason for delay in pregnancy even though not having any hormonal problems. நான் இதுக்கான ஆன்சர் வந்து என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.